Hi guys, welcome to Tamil Skill Hub YouTube channel and welcome to the day 5 learning of React.js in 7 days. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் காம்பனன்ட் அண்ட் கிளாஸ் காம்பனன்ட் பற்றி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் பண்ணுறது லைக் என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு எப்படி ஸ்டேட்டு ப்ராப்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரியே இப்போ வந்து லைஃப் சைக்கிள்னா என்ன, நம்மளோட ரியாக்ட்ல வந்து லைஃப் சைக்கிள்னா என்ன, அதனால என்னென்ன பண்ண முடியும், லைக் அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரியாக்ட் ஜேஎஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ் காம்பவுண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு சில செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேங்கல்ல. ஸோ அதே மாதிரியே லைஃப் சைக்கிள்ங்கிறது ஒவ்வொரு ஈவெண்ட், லைக் எப்படி ஒரு காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகுது, தென் ஒரு காம்போனன்ட் அப்டேட் ஆனால் என்ன லைஃப் சைக்கிள் கால் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்டையர் லைஃப் சைக்கிள்னு வச்சுக்கலாம். ஒரு காம்போனன்ட் வந்து ஒரு வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகிறதுலேருந்து தென் டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே ஃபுல்லாக வந்து ஒரு லைஃப் சைக்கிள் தான் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நடக்கும்போதும் ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து காம்போனன்ட் லைஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மூணு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் தான் டாப் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாரும் இந்த 3 ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம காம்போனன்ட் வந்து இனிஷியலாக வெப்சைட்டில் ரெண்டர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, லைக் இந்த ஃபங்க்ஷன் என்னத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். சப்போஸ் ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஏபிஐ கால் நடக்கணும்னு வைங்களேன். காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால ஏபிஐ கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக காம்போனன்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பின்னர் ஒன்று ஆக்டிவ் பண்ணி விட்டு தென் அந்த ஸ்பின்னரை யூசருக்கு வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி பண்ணிட்டு தென் காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல வந்து நம்ம அந்த ஏபிஐ கால் போடுவோம். அந்த ஏபிஐ கால் நடந்து அந்த டேட்டா எடுத்துட்டு வர வரைக்கும் அந்த ஸ்பின்னர் வந்து லோட் ஆகிட்டே தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் அந்த இனிஷியலா லோட் பண்ணும்போது அந்த ஸ்பின்னர் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் இது வந்து ஸ்பின்னர் அல்லது ஒரு ஏபிஐக்காக மட்டும் இல்லை. சப்போஸ் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படிங்கும்போது நம்ம HTML அல்லது div அந்த ரெண்டர் ஆர் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்குள்ள லைக் நம்ம ஒரு எஸ்விஜியோ லைக் டைனமிக் எஸ்விஜியோ ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம்னு வைங்களேன். அந்த எஸ்விஜிக்கு ஒரு டேட்டா ஆட் பண்ணணும்னா நம்ம இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் மூலமாக பண்ணலாம். ஏன்னா எஸ்விஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகணும். தென் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து எஸ்விஜி வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம அதோட டேட்டா வந்து மாடிஃபை பண்ணுவோம்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்காக வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட் ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் நம்மளோட ஃபங்க்ஷன் காம்போனன்ட் அல்லது கிளாஸ் காம்போனன்ட்ல வந்து லைக் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது, லைக் ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ்னா எப்படி சொல்றேன், இப்போ ஒரு ஸ்டேட் நம்ம அப்டேட் பண்ணணும்னா இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட் கால் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட்ல நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது நம்ம ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை யூசருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். லைக் ஸ்டேட் அப்டேட்டட் அல்லது வந்து அந்த ஐட்டம் வந்து கார்ட்ல வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட்ல நம்ம கொடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். தென் காம்போனன்ட் வில் அன்மவுண்ட். இந்த லைஃப் சைக்கிள் ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் அந்த காம்போனன்ட் நம்ம ஒரு கிளாஸ் காம்போனன்ட் அல்லது ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டோ அந்த வெப்சைட்ல இருந்து லைக் எரேஸ் ஆகும்போது, லைக் அன்ரெண்டர் ஆகும்போதுன்னு வச்சுங்களேன். ஸோ அன்மவுண்ட் லைக் அதை மவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த காம்போனன்ட் வந்து அந்த வெப்சைட்ல இருந்து அன்மவுண்ட் ஆகும்போது, லைக் அந்த காம்போனன்ட்டே அந்த வெப்சைட்ல இருந்து வெளியே போகும்போது, லைக் டிஸ்பிளே பண்ணாம ஒரு டிஸ்அப்பியர் மாதிரி ஆகும்போது இந்த காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த 3 லைஃப் சைக்கிள் ஃபங்க்ஷன் வந்து ரியலாக வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். லைக் எந்த டைம்ல வந்து டிட் மவுண்ட் கால் ஆகும், எப்போ டிட் அப்டேட் கால் ஆகும், வில் அன்மவுண்ட் எப்போ கால் ஆகும், நம்ம அதை எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், லைக் எப்படி நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணால் லைக் தமிழ் ஸ்கில் ஹப்னு இருக்கிறது வந்து யூடியூப் சேனலில் எல்லாமே மாறிடுற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா?
ஸோ அதுக்காக வந்து நம்ம கிளாஸ் காம்போனன்ட். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் காம்போனன்ட்ல தான் லைஃப் சைக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட் வந்து லைஃப் சைக்கிள் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹூக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து லைக் லாஸ்ட் டேல வந்து நான் உங்களுக்கு ஹூக்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல எப்படி லைஃப் சைக்கிள் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து கிளாஸ் காம்போனன்ட்ல எப்படி நம்ம லைஃப் சைக்கிள் ஹேண்டில் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். காம்போனன்ட் டிட் மவுண்ட். ஓகேங்களா? டிட் மவுண்ட் ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னா காம்போனன்ட் வந்து இனிஷியலா இந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகும்போது. ஓகேங்களா? என்ன டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம், காம்போனன்ட் ரெண்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலா மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். தென் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது காம்போனன்ட் ரெண்டர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா லைக் ஸ்பின்னர்னு ஒரு இதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரூ. ஓகேங்களா? இனிஷியலாக வந்து ஸ்பின்னர் ட்ரூவில் இருக்கும். தென் இங்கே வந்து ஸ்பின்னருக்காக நான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டுக்கு கீழே போட்டுப்பேன். சப்போஸ் ஸ்பின்னர் வந்து ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா தென் டிஸ்பிளே லைக் நம்மளோட ரியாக்ட் லோகோ இருந்தது பார்த்தீங்களா? லைக் நம்ம அதை கூட டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஆக்சுவலி நம்ம அந்த கண்டென்ட் வந்து டெலீட் பண்ணிட்டோம். நம்ம பூட்ஸ்ட்ராப் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து லோடிங் மட்டும் நான் ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். லோடிங். ஓகேங்களா? அதை வந்து ஸ்ட்ரிங்க்ல போட்டுக்கிறேன். ஸ்பின்னர் ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா லைக் ஏபிஐல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரதுக்காக டேட்டா லோட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். லோடிங். தென் அந்த சப்போஸ் அந்த டேட்டா எடுத்துட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன கண்டென்ட் லோட் பண்ணலாம், டேட்டா லோடட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் லைக் இந்த கண்டிஷன்ஸ் வந்து எழுதியாச்சு. ஸ்பின்னர் இது லோடிங், டேட்டா லோடிங். ஸோ இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு யூஸ் வேணா லைக் ஒரு செட் டைம் அவுட் மாதிரி வச்சுக்கலாம். டைம் அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகணும் எப்போ ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 5000 மில்லி செகண்ட்ஸ். ஓகேங்களா? 50,000 போட்டேன். 5000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ என்ன கால் ஆகணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து திஸ் டாட் செட் ஸ்டேட் ஆஃப். ஓகேங்களா? செட் ஸ்டேட் ஆஃப் என்ன ஸ்டேட் செட் பண்ணலாம், லைக் நம்ம ஸ்பின்னர் சொல்லியிருப்போம்ல, ஸ்பின்னர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்மேட் பண்ணிக்கிட்டோம். தென் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர் இஸ் நாட் டிஃபைன். ஓகேங்களா? ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஸ்பின்னர் ஆக்சஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தென் இப்போ வந்து ஸோ இனிஷியலாக ரெண்டர் ஆகும்போது பார்த்தீங்களா லோடிங்னு வருது. காம்போனன்ட் ரெண்டர் ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டேட்டா லோடர்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த டைம் தான் லைக் காம்போனன்ட் டிட் மவுண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு ஏபிஐ கால் போட்டு அந்த ஏபிஐ கால் டேட்டா வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டில் செட் பண்ணோம்னா அந்த ஸ்டேட் இங்கே வந்து நம்ம மாற்றி விடுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து காம்போனன்ட் டிட் மவுண்ட் யூஸ் ஆகும். தென் இப்போ காம்போனன்ட் டிட் அப்டேட் என்ன பண்ணணும், எப்படி கால் ஆகும், என்ன அதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். காம்போனன்ட் டிட் அப்டேட். ஓகேங்களா? காம்போனன்ட் டிட் அப்டேட்ல லைக் அதுலேயும் ஒரு கன்சோல் லாக் போடுவோம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் காம்போனன்ட் அப்டேட்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த யூஏல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் 3000 காம்போனன்ட் ரெண்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து காம்போனன்ட் அப்டேட்டட் எப்போ கால் ஆகும்னா ஏதாவது ஒரு அப்டேட் நடந்தால் தான் காம்போனன்ட் அப்டேட்டட் ஆகும்னு வச்சுன்னா இங்கே வந்து காம்போனன்ட் அப்டேட்டட் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா லைக் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட் மாறும்போது லைக் ஸ்பின்னர் வந்து ஃபால்ஸ்ன்னு மாறும்போது திரும்ப இந்த ஃபங்க்ஷன் ரீரெண்டர் ஆகும் பார்த்தீங்களா? அந்த டைமில் காம்போனன்ட் அப்டேட்டட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். சப்போஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஆனால் உங்களுக்கு மேனுவலாக இந்த சேஞ்ச் டு யூடியூப் சேனல் கிளிக் பண்ணோன்னே ஸ்டேட் வந்து மேனுவலாக அது மாற்றும். அப்படி மாற்றும் போது லைக் காம்போனன்ட் அப்டேட்டட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு வச்சுங்களேன். ஸோ இதை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா லைக் எப்போல்லாம் ஒரு ஸ்டேட் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த டைமில் வந்து நம்ம யாருக்காவது ஒரு அலர்ட்டோ அல்லது ஒரு எஸ்எம்எஸோ இந்த மாதிரி நம்ம அனுப்பணும்னு யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். அல்லது ஒரு ஏபிஐ கால் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி கூட லைக் இப்போ ஒரு
யூசர் நேம் பாஸ்வேர்டு அல்லது ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். லைக் அவங்க இன்புட் வாங்கும்போது அவங்க அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது சப்மிட் பட்டன் ஈவெண்ட்ல கூட வைக்கலாம். இல்ல எனக்கு அவங்க ஒவ்வொரு லெட்டர்ஸா டைப் பண்ண எனக்கு வந்து அங்க டேட்டா வரணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த டிட் அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டா அப்டேட் பண்ணும்போது இந்த டிட் அப்டேட்ல இருந்து இங்க இருந்து ஒரு ஏபிஐ கால் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு லைஃப் சைக்கிள் பார்த்துட்டோமா. இப்போ வந்து மூணாவது லைஃப் சைக்கிள் பார்ப்போம். காம்போனன்ட் வில் அன்மவுண்ட். ஓகேங்களா. ஸோ காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் எப்போ கால் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்போனன்ட் வில் சாரி காம்போனன்ட் வில் அன்மவுண்ட். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு கன்சோல் லாக் போட்டுக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் காம்போனன்ட் அன்மவுண்டட். ஓகேங்களா. இந்த வில் அன்மவுண்ட் எப்போ கால் ஆகும்னா இந்த காம்போனன்ட் வந்து யூஐல இருந்து கம்ப்ளீட்டா அன்மவுண்ட் அல்லது எரேஸ் ஆகிற மாதிரி இருந்தால் போதும்னு இப்போதைக்கு வந்து எரேஸ் ஆகுது. ஏன்னா நம்ம அந்த கிளாஸ் காம்போனன்ட் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் போடலை. அதுக்காக வந்து நான் ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் flag set flag. ஓகேங்களா. is equal to use state of true. இனிஷியலா வந்து ட்ரூன்னு இருக்கும்போது லைக் இந்த கிளாஸ் காம்போனன்ட் வந்து டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணுவோம். பட்டன்ல ஆன் கிளிக்ல ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து செட் flag of ஃபால்ஸ். ஓகேங்களா. செட் flag ஃபால்ஸ்ன்னு போடுறோம். தென் இப்போ இந்த இடத்துல வந்து லைக் நம்ம அந்த ஃபங்க்ஷன் லைக் பட்டனில் நம்ம என்ன போடலாம், லைக் என்ன கண்டென்ட் நம்ம போடலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்மவுண்ட் கிளாஸ் காம்போனன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த பட்டன் ஸ்டேட்டுன்னு ஃப்ளாக் வந்து ஃபால்ஸ்ன்னு மாறும்போது இங்கே வந்து ஃபால்ஸ்னு ஆகும்போது இந்த காம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகுது. லைக் அன்மவுண்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக கால் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியலாக வந்து காம்போனன்ட் ரெண்டர் லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடட் ஆனதுக்கப்புறம் காம்போனன்ட் அப்டேட்டட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். தென் இப்போ வந்து இந்த அன்மவுண்ட் கிளாஸ் காம்போனன்ட் இருக்கு பாருங்களா. இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே காம்போனன்ட் அன்மவுண்டட். ஓகேங்களா. ஸோ அன்மவுண்டட் லைக் அன்மவுண்ட்னு சொல்லக்கூடாது, லைக் வில் அன்மவுண்ட். ஓகேங்களா. அன்மவுண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வில் அன்மவுண்ட். ஓகேங்களா. இதெல்லாம் டிட்டுங்கும் போதே டிட் எல்லாம் பாஸ்ட்னு வச்சுங்களேன். சரி முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா. டிட் அப்டேட்டட் ஆனதுக்கப்புறம் டிட் மவுண்ட் ஆனதுக்கப்புறம் வில் அன்மவுண்ட்டும் போது நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் என்ன பண்ணாலும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு எஸ்விஜியோ அல்லது ஒரு டூல் டிப்லாம் நீங்கள் டைனமிக்காக கிரியேட் பண்ணும்போது லைக் நீங்கள் காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல வந்து டூல் டிப்லாம் வந்து எஸ்விஜிக்கு டைனமிக்காக கிரியேட் பண்ணலாம். அந்த டூல் டிப்லாம் ஸ்டில் அந்த எலமெண்ட்லாம் HTMLலேயே தான் இருக்கும் காம்போனன்ட்டே அன்மவுண்ட் ஆனாலும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அந்த காம்போனன்ட் வில் அன்மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். லைக் அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அந்த காம்போனன்ட் வந்து அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதர் வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் ஃபார் அவர் சேனல். தேங்க்யூ.